எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு அருளானந்த் சார் ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னோடய பர்த்டே அன்றைக்கி தான் வந்து சார் வந்து மீட் பண்ணி ஒரு நல்ல கதை வந்து பண்ணி கொடுங்கினாரு. வந்தேன், அதேமாதிரி அவர் சொன்ன மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்து சீனு ராமசாமி சார், ஏன்னா தர்மதுரை நிறைய படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கி, ஒரு 4 படம் பண்ணார். 4 படத்தில் ஒரு 3-4 நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. அவரோட ரொம்ப நாள் பேசிகிட்டே இருந்தேன் நான் சீனு சார் கூட. சார் நம்ம ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு. போய் பண்ணேன். அப்புறம் மற்ற ஒரு ஜிப்பா ஒரு வேஷ்டி வந்தது. இது யார் போட்டிருந்தது அப்படின்னு கேட்டேன். வி.க. ராமசாமி சார் போட்டிருந்தார் அப்படின்னாங்க. அதை அப்படியே தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் ஒரு தம்பி சொன்ன மாதிரி, அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது, பெரியப்பா கேரக்டரு. ஒரு சீனும் அவர் எடுக்கும்போது, சீனு சார் எடுக்கும்போது அந்த வாழ்வியில் அப்படியே கொண்டு வந்து, ஏன்னா நம்ம லோக்கலாக நம்ம வந்து கவுண்டர் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்போம். ஒரு இடம் கூட அவர் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. இப்போ படமாக பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடம் கூட சொன்னாங்க, ப்ரொடியூசரோட ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க, சார் அந்த கிளைமேக்ஸில் ஒரே ஒரு லுக்கு மட்டும் விட்டுருப்பீங்க அப்படின்னு. ரொம்ப நன்றி மேடம், அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றுப்பா பார்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஏகன் தம்பி ஷூட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் அண்ணா நான் கரெக்டாக நடிக்கிறேன்னு கேட்பான். நானே கரெக்டாக நடிக்கிறேன்னு தெரிலடா, நீ வேறு கம்முனுறா அப்படின்னா. ஏன்னா அவர் சார் எந்த டைமில் எப்படி டைலாக் மாற்றுவார்னு தெரியாது, அந்தளவுக்கு லைவாக போவார் எல்லா இடத்துலையும். ஏகன் இந்த மூலம் சொன்ன மாதிரி தான், ஆண்டவன் கட்டளை, யார் என்ன சொன்னாலும் அவன் உயரத்தில் கொண்டு போயிடுவான். ரொம்ப நன்றி தம்பி. மேலும் மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கும் மற்ற எல்லா தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி சார், அப்புறம் சக்தி சார், எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ரியோ டீம் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. யாராவது விட்டு இருந்தால் மன்னிச்சிடுங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. அதுதான் இப்போ ஏதாவது வரும்னு பார்த்தேன். எங்கள் சார் விஜய் சேதுபதி சார் எப்படி விட்டுருவோம் சார், நீங்கள் எதுவுமே பண்ணல சார், என்ன தான் சார். வாங்க சார், நீங்கள் சென்ட்ரலில் நிற்கணும், வாங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்சவர் ஆண்டவன் கட்டளைன்னு ஆரம்பித்தேன் சார். நானும் என்னப்பா கதையை சொல்லிட்டுமா, அது எடுத்துட்டாங்களாப்பா 2016. ரொம்ப 2 பேரும் அப்படியே பயணிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். முடிச்சுக்கலாமா சார்? கேட்குதா நான் பேசுறது? ரொம்ப நன்றி எல்லாருக்கும். வந்து விழாவை சிறப்பிச்சது ரொம்ப நன்றி சார். பத்திரம் போயிட்டு வாங்க ஊருக்கு. ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் இப்போ பெங்களூர் ட்ராவல் பண்ணுறேன், அதனால ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ சார். யோகி பாபு டேட் நடிக்க கிடைக்கிறதே கஷ்டம். இசை வெளியீட்டுலாக்கெல்லாம் வந்துருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். ஓகே ஓகே சார், பார்க்க போகலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ எல்லாரும் ரொம்ப நன்றி. ஏன் சார் 21 வயசு தான் ஆகுதா சார்? இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. நான் இன்னும் தடவிக்கிட்டே இருக்கேன் இருட்டில், சுவிட்சை தடவை கூட மாதிரி. ரொம்ப தெளிவாக எந்த வார்த்தையும் அச்சு பேசுகாமல் ரொம்ப கிளியராக பேசுகிறேன் சார். உங்கள் பையன் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் சார். வாழ்த்துக்கள் நத்தி உனக்கு. ஏகனுக்கு பார்க்குறது ரொம்ப லட்சணமாக அழகாக நம்ம ஊர் நேரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மறுகடா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா. இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கீங்க. அந்த கதையும் ரொம்ப அழகாக இருக்குது. சீனு சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது, எத்தனை முறை இந்த தேனியில் இன்னும் அவர் 100 படம் பண்ணாலும் சரி, அவரால் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஃப்ரேம் வைக்க முடியும், புதுசாக கதை சொல்ல முடியும். அதுதான் இயக்குனர் சீனு ராமசாமி. கதை சொல்லும்போது அவர் எந்த ஃப்ரேம் வைக்கணும், எங்கே வைக்கணும், இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசிச்சோ தடுமாறியோ படப்படத்தோ நான் பார்த்ததே இல்லை. தன்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும், அந்த படத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும், சொல்ல வர கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்து வியந்த மிக சிறந்த இயக்குனர். நான் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை நான் வாய்ப்பு கொடுத்தாருக்கா சொல்ல. இது வரைக்கும் நான் அவர்கிட்ட 4 படம் வேலை பார்த்துருக்கோம். முதல் படத்துலேருந்து நான் மாமனிதன் வேலை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவர் தென்மேற்கு பருவ காட்டுற படத்தில் மிக குறைவான பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப பொறுப்போடையும்
படம் வேகமாகவும் வேலை பார்த்தாரோ அதில் துளி கூட குறையாமல் தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தார். சீனிவாசன் சார் மாதிரி ஒரு இயக்குனர் கையால் நீங்கள் அறிமுகமாகிறதுக்கு முதல்ல நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து தான் கற்றுக்கிட்டதையும் தான் தெரிஞ்சுக்கிட்டதையும் தன் மூலமாக இல்லை தன் நடிகர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்குது. அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணே. அப்படி சொன்னதில் நிறைய விஷயம் வந்து உங்களை சுற்றியே தானே இருந்துச்சு. சேர்த்து இப்படி பண்ணா, சேர்த்து அப்படி பண்ணான்னு நிறையா எடுத்து விட்டுருங்க. வேறு ஏதாவது கற்றுக்கிட்டு ஸோ உங்களுக்கு மூலம் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். என்ஆர் ரகுநந்தன் சாருடைய பாடல்கள் வந்து ரொம்ப நல்லா, எஸ்பெஷலி அந்த அண்ணன் தங்கச்சி பாட்டு வந்து ரொம்ப நடுவில் போன அந்த ஃப்ளூட் பீட்லாம் சூப்பராக இருந்துச்சு சார். அப்படியே உருக்கி எடுத்துருச்சு சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நான் இருந்த இடத்துல இது எப்படி இருக்குன்னா பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது என்னோடதில். ஆனால் உங்களோட ஃப்யூச்சர் வந்து என்னோட நல்லா வரட்டும், நல்லா இருங்க நீங்கள். ஸோ வாழ் உங்களுக்கு சார். உங்களுக்கு நன்றி. சக்தி சினிமாஸ்க்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு படத்தை பார்த்து நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நல்ல கிசு உங்களை பற்றி நீங்கள் ஒரு படத்தை ரசிச்சிட்டிங்கன்னா அந்த படம் மக்களும் ரசிப்பாங்கிறது தான். கில்லியவே ரீரிலீஸ் பண்ணி ஹிட்டு கொடுத்த மனுஷன் நீங்கள் தான் கில்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களுடைய சக்தி இந்த படத்தில் மொத்தமாக இறங்கட்டும். சக்தி ரொம்ப நன்றி உங்களுக்கு. பிரிகேடா உங்களுக்கு வாழ்த்து. ஜீவா நன்றி, நல்லா இருப்போம் ஜீவா. நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப என்னை கூப்பிட்டது ரொம்ப நன்றி. வர நன்றி. கோழிப்பண்ணை செல்லதுரைக்கு வாழ்த்துக்கள். செல்லமுத்துவாக இருந்து செல்லதுரையாக வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். கணக்காணும் காலங்கள்ல இருந்து இன்னொரு ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கணக்காணும் காலங்கள்ன்றது ஒரு ஸ்கூல் மாதிரி. அங்கேருந்து நிறைய ஹீரோஸ் வந்திருக்கோம், நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதில் அடுத்து கணக்காணும் காலங்கள்லேருந்து ஒரு ஹீரோ வந்திருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இது ரொம்ப க்ளோஸ் டு த ஃபேமிலி இல்லையா? ஸோ என்னோட சொந்த தம்பி மாதிரி அவன் அடுத்து ஒரு படத்தில் ஹீரோவாக வரான்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. படத்தில் நிறைய ஹார்ட் ஒர்க் தெரியுது. நல்லா நடிச்சிருக்க, இன்னும் அழுதெல்லாம் நடிச்சிருக்க அப்படிங்கும்போது ரொம்ப அது பார்க்கும்போதே ஃபீல் ஸோ குட். நல்லா நடிக்கிறான் அவன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் அருளானந்த் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சார். ஜோ டீம்லேருந்து நிறைய பேர் நிறைய நல்ல இடங்களில் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் எல்லாருக்குமே அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் எல்லாரும் சொன்னது அதுதான் சார், இந்த படம் எங்கள் எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்ரஸாக இருக்கும் சார் அப்படின்னு சொன்னோம். அதை முழுசாக நம்பினார். இப்போ அந்த படத்துலேருந்து அது ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணுறாங்கன்றது அந்தந்த படத்தில் தெரிஞ்சால் போதும். எல்லாருமே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்குமே அடித்தளம் நீங்கள் கொடுத்தது, அருளானந்த் சார் கொடுத்தது. ஸோ அந்த நன்றி என்றைக்குமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் சார். ஸோ எங்கள் எல்லாருக்கும் பண்ணதை நம்ம பையனுக்கு எப்படி விட்டுருவீங்க அப்படின்றத நாங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தது. ஸோ கோழிப்பண்ணை செல்லதுரைக்கு அதே ஆரம்ப காலத்தில் இந்த ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே அந்த பவுண்ட் அவர் கைக்கு வந்ததுலேருந்து அந்த முழு படத்தையும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுங்கன்றது ப்ரொடியூசர் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதை கரெக்டாக செய்கிறது அருளானந்த் சார் தான். ஸோ அவர் அந்த படத்தில் என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பீங்க அப்படின்றது தெரியுது. ஆக்சுவலாக நான் இன்னும் பார்க்கல சார், கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும் அப்படின்றது தெரியுது. ஸோ பார்த்ததில் அந்த பொன்னான பட்ட பிள்ளை சாங் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலி ஹிட் பண்ணுது. ஸோ தங்கச்சிகளுக்கு அண்ணனாக இருக்க எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சீனு ராமசாமி சார் மண்மனம் மாறாமல் அந்த மண்மனத்தை திரையிலிருந்து நம்மளோட மனசுக்கு நேராக கொண்டு போகக்கூடிய நல்ல டைரக்டரில் மிக முக்கியமான டைரக்டர் சீனு ராமசாமி சார். அவர் மூலியமாக ஏகன் வந்து ஹீரோவாக லான்ச் ஆகுறது நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னொரு மண்மனம் மாறாத ஒரு தமிழ் திரைப்படம் பார்க்கறதுக்கு நாங்கள்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜோ எப்படி எல்லார்ட்டையும் கொண்டு போய் ரொம்ப அழகாக சேர்த்திங்களோ, ஜோவில் நிறைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம். பட் அது எல்லாத்தையும் தாண்டி அது எல்லாமே தெரியப்படுத்தினது ப்ரெசன்ட் மீடியா தான். ஸோ இந்த படத்துக்கும் அந்த சப்போர்ட் நீங்கள் தருவீங்க அப்படின்னு நாங்கள் முழுசாக நம்புகிறோம். அதுக்கு முன்னராகவே ஒரு நன்றி இப்பயே சொல்லி வச்சுக்கிறோம் நாங்கள் எங்கள் சைடில் இருந்து. ஓகே, அண்ட் ஏகன் ஆல் த வெரி பெஸ்ட். பிரகிடா, சத்யா, யோகி பாபு அண்ணன் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகெயின் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் சக்தி அண்ணன் தொடர் படம் எல்லாமே மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேர்ந்துரும் அப்படின்ற நம்பிக்கையே மிகப்பெரிய அடித்தளம் இந்த படத்துக்கு. இந்த படத்தையும் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவீங்க அப்படின்றத நம்புறேன் நான். நன்றி ஒன்ஸ் அகெயின். ஆல் தி பெஸ்ட். ப்ரொடியூசர் மேத்யூ அவர்களுக்கு நன்றி. ஸோ அவர் ஹீரோவாக அவர் வந்து உடம்புலாம் குறைக்கிறாரு. போன ஜோ படத்தோட ப்ரெஸ் மீட்டில் பார்த்துருந்தீங்கன்னா அவர் வேற மாதிரி இருந்தார். இப்போ என்னடா 6 பேக்லாம் வச்சுட்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் அந்த மாதிரிலாம் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்மார்ட்டாக இருக்கீங்கண்ணே. ஓகே தம்பி. இப்படி அடுத்த படம் ஹீரோவா நீங்களா? இல்லைண்ணே, எங்கள் வீட்டு ஹீரோ இனிமே எல்லாரோட ஹீரோ ஏகன் தானே. ஆஹா சார், ஓகே பார்த்து தம்பி. ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட் ஏகன். அண்ட்
கோழிப்பண்ணை செல்லதுரை டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அருளானந்த் சாருக்கு ஒன்ஸ் அகேன் நன்றிகள். தேங்க்யூ சார். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அருளானந்த் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் மேத்யூவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சீனு சார் வந்து என்னுடைய குருநாதர். ஏன்னா சாரோட 4வது படம் இப்போ ஒர்க் பண்ணுறேன். தென்மேற்கு பருவக்காற்று, நீர்ப்பறவை, இடிமுழக்கம், அப்புறம் கோழிப்பண்ணை செல்லத்துறை. சீனு சார் படத்தில் வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து எப்படின்னா, மற்ற படங்கள்லாம் இப்போ அயோத்தி பண்ணேன், அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணிடுவோம். சாருடைய படங்கள் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும். அதாவது டியூன் கம்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு வந்து அவர் வந்து எப்போவுமே நீ வந்து ஃப்ரீயாக டைம் எடுத்துக்கிட்டு நல்லா யோசித்து நல்லாவே எனக்கு வந்து ஒரு அது அது ஒரு ஒரு மைல்கல்லாக இருக்கணும் அந்த சாங் வந்துட்டு. அப்படி தான் என்கிட்ட ஒவ்வொரு படமும் என்கிட்ட வேலை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் இந்த 5 சாங்குமே அதுக்கு வர்றதுக்கு ரீசன் வந்து சாருடைய எனக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடம் தான். தென்மேற்கு பருவக்காட்டிலேருந்து, அதாவது கள்ளிக்காட்டில் பிறந்த தாயாக இருக்கட்டும், நீர்ப்பறவையில் பரபரப்ப சாங்காக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு சார் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ஒர்க் பண்ணனால தான் ஒவ்வொரு சாங்குமே ஹிட் சாங்காக வந்துச்சு. இந்த படத்துலையும் அப்படி தான். பொன்னான பட்டபில் வந்து லாஸ்ட்டாக தான் பண்ணோம். ஸோ நான் அவர்கிட்டே சொன்னேன் சார்கிட்ட, ஏற்கனவே ஒரு டியூன் பண்ணி கொடுத்தேன் சார்கிட்ட வந்துட்டு, சார் நான் இன்னொரு டியூன் ஒன்று கம்போஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னால், அவர் அதுக்கு நீங்கள் டைம் எடுத்து பண்ணிக்கோ அப்படின்னு டைம் கொடுத்தாங்க. அது டியூன் பண்ணதுக்கப்புறமாவே ரொம்ப ரசித்தார் ஆக்சுவலாக. அது மாதிரி வைரமுத்து சார் அதுக்கு லிரிக்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த படத்தில் மொத்தம் 5 சாங்கு, 5மே வேறு வேறு ஜானரில் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த படம் வந்து இப்போ நம்ம வந்து சாங் பண்ணி கொடுத்துட்டேன். படம் எனக்கு ரீரெக்கார்டிங் வருது. ரீரெக்கார்டிங் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது தென்மேற்கு பருவக்காற்று வேறு ஒரு ஸ்டைல், நீர்ப்பறவை வேறு ஒரு ஸ்டைல், இடிமுழக்கம் வேறு ஒரு ஸ்டைல். இது டோட்டலாக ஒரு முள்ளும் மலரும், ஒரு கிழக்கு சிமலை, ஒரு பாச மலர் மாதிரி ஒரு அழகான ஒரு அண்ணன் தங்கச்சி படமாக இருந்துச்சு. ஸோ எப்போவுமே சீனுக்கார் படத்தில் ரொம்ப எமோஷ்னல் ஏரியா நிறைய இருக்கும். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஏகன் பிரதர் வந்து நான் பார்த்துட்டு ஆக்சுவலாக ஜோ படம் பார்த்தேன். இதில் வந்து வேற ஒரு டைமென்ஷனாக நடிச்சிருக்காரு. எப்படின்னா நீங்கள் அங்கே வந்து ஏகனாக இல்லாமல் ஒரு செல்லத்துறையாக தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு செல்லத்துறையாக வாழ்ந்திருக்காரு. நான் ப்ரொடியூசர்கிட்ட கூட அடிக்கடி சொல்லுவேன், டைரக்டர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த வாழ்வியலுக்குள்ளே வந்து ரொம்ப அழகாக எடுத்துடுவார் சார் வந்துட்டு ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்காது. நம்மளை அப்படியே அந்த ஊருக்கு கொண்டு போயிடுவார். அந்த கேரக்டர்ஸ் எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அந்தந்த ஊருக்கு நம்மளை எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த மாதிரி தான் அந்த படமும். யோகி பாபு சாராக இருக்கட்டும், பிரகிடாவாக இருக்கட்டும், தங்கச்சான்னு நடிச்சு அவங்க நடிச்சு, அப்புறம் லியோ, எல்லோருமே ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது வாழ்ந்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் சினிமாவை பார்க்காம ஒரு கேரக்டராக பார்க்காம அந்த 2.25 மணி நேரம் நீங்கள் படம் அந்த ஊரில் உட்காந்து நீங்கள் அவங்களோட வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கேமராமேன் அசோகா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய குருநாதரெல்லாம் எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப ரிஃப் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இதோட இயல்பாகவே அழகாக வரணும் அப்படின்றதுக்காண்டி அப்படி நாங்கள் வந்து இந்த படத்தில் நான் செலக்ட் பண்ணேன். அதே மாதிரி குட்டி புலி, தினேஷ் ரொம்ப சிறப்பான நடிப்பு, நீங்கள் சிறப்பான நடிப்பு, அப்புறம் அப்படி நிறையா வேறு நவீன், உமா மேடம், இப்படி பவா செல்லத்துறை இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. லியோ சிவகுமார், அப்படி நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் தன்னோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் இந்த படம் பதியப்பட்டுருச்சு. இந்த கோழிப்பண்ணை செல்லைத்துறை அப்படிங்கிற படம் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுது. வாழ்க்கை என்னை கைவிட்டுருச்சு, இந்த வாழ்க்கை இல்லை, நான் தோற்று போயிட்டேன், இந்த வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு செய்தி இருக்குது. இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு தனி மனிதனையும் கைவிடுவதில்லை. ஏதே ஒரு ரூபத்தில் வந்து உங்களை அரவணைக்கும். யோகி பாபு, அருமை நண்பர் யோகி பாபு சார் வந்து என்கிட்ட கதையே கேட்காம என்னை நம்பி வந்து குறிப்பிட்ட நாட்களில் அழகாக நடிச்சுட்டு அந்த பெரியசாமி அப்படிங்கிற கதாபாத்திரம் ஏகனுடைய பெரியப்பாவா
மிகச் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் காம்பினேஷன்ஸில் ஒரு ஒரு சீன் இருக்குது. 2 பேர் காம்பினேஷனில் ஒரு கொஞ்சம் சைலண்ட்டாக, அதே சமயத்தில் ரொம்ப உணர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு காட்சி இருக்குது. ரொம்ப பிரமாதமாக அதில் ஏகனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ். நீங்களாம் பார்த்து ஆச்சரியப்பட போகிறீங்க. இது புது நடிகனா, புது ஹீரோவா அப்படின்னு நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. அப்படி சர்வதேச விருதுகளும் தேசிய விருதுகளும் ஏகனுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. படத்தில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் இயல்பாக நடிக்கலைன்னா அந்த படம் வந்து இன்றைக்கி ஆக்லாண்டில் வந்து அமெரிக்காவில் அது செலக்ட் ஆகிருக்காது. 18ஆம் தேதி அந்த படம் அங்கே திரையிடுறாங்க. ஸோ அந்த படம் எடுத்த உடனே அமெரிக்காவில் திரையிடப்படுது. அதுமாதிரி அண்ணன் பிரபாகர், எனக்கு வந்து எழுத்தாளர் பிரபாகர் அவர்கள் இயக்குனர், இந்த கதையை நான் வந்து உருவாக்கிய பிறகு அண்ணன்ட்ட சொல்லும்போது எனக்கு அழகான ஒரு ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஒன்று எனக்கு ரெடி பண்ணி எழுதி கொடுத்தாங்க. இந்த படத்தில் நான் அவரும் சேர்ந்து தான் வசனங்கள் எழுதியிருக்கோம். அப்படி பெரிய ஒரு உழைப்பு இந்த படத்தில் இருக்குது. இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்த மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு என்னுடைய நன்றி. இந்த மாதிரி படங்களை நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைகளை யாரையுமே நீங்கள் வைய முடியாது. இப்போல்லாம் யாரையுமே வைய முடியாது. வஞ்சா அதை திட்டினா உடனே அதுக்கு வந்து டக்குனு பைய தூக்கிட்டு கிளம்பிடுதுங்க. முந்தி மாதிரி போகாமலாம் கிடையாது. டக்குன்னு உடனே பைய தூக்கிக்கிட்டு கிளம்பிடுதுங்க. என்னடா காரணம்னா வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு எல்லாத்துக்குமே பஸ்ஸு வந்து ஃப்ரீ. நம்ம விரட்டி போய் பின்னாடி போய் ஏறணும்னு வச்சுங்களேன், நம்மகிட்ட டிக்கெட் கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பெண்கள் வந்து இப்போ நல்லா ஜாலியாக அவங்க நினச்ச இடத்துக்கு போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, குளத்துக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, நல்லா ஃப்ரீ மேலே யாருமே திட்ட முடியலை. உண்மையை சொல்லப்போனால் ஆண்கள் தான் வந்து அடிமையாக இருக்காங்க. இது காரணம் யாருன்னா அது வேறு யாரும் இல்லை, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் தான் இருக்கிறவங்கள பூராத்தையும் வந்து பெண்களுக்கு பூரா இலவச பஸ்ஸை கொடுத்து விட்டாப்புல. இதை ஏன் நான் குறிப்பிடுறேன்னா, லியோ சிவகுமார் நடிக்கிற அந்த சீனில் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். நல்ல விஷயங்களை இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அரசு மருத்துவமனையை நாங்கள் கொண்டாடி இருக்கோம். ஏன்னா அரசு மருத்துவமனைக்கு யாருமே போகிறதில்லை, ஆனால் அரசு மருத்துவமனையை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். இந்த படத்தில் அரசு மருத்துவர்களையும் நாங்கள் வந்து பெருமைப்படுத்தியிருக்கிறோம் இந்த படத்தில். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த படம் நிச்சயம் உங்களை ஏமாற்றாது. நிச்சயம் உங்களை ஏமாற்று. அதாவது வந்து விருதுக்குரிய படங்கள் விருது வாங்கிருச்சு, வாழ்வியல் படங்கள்னு சொல்கிறாங்க, போகலாமா வேணாமா? ஏன்னா இணையதளத்தில் வந்து நம்ம தான் பார்க்குறோமே எவ்வளோ கமெண்ட்ஸ் என்னன்னு, போகலாமா வேணாமா அப்படி இல்லை. எங்களுடைய சவாலே வேறு. உள்ளூர் மக்களையும் ரசிக்க வைப்பது, உலக மக்களிடமும் போய் சேருவது. கோழிப்பண்ணை செல்லதுரை உள்ளூர் மக்களுக்கும் செல்லதுரையாகவும் உலக மக்களுக்கும் ஒரு செல்லதுரையாகவும் இந்த படம் உருவாகியிருக்கு. நான் எடுத்த படம்ன்றதுக்காக நானே பேச மாட்டேன். உலகத்திலே மிகப்பெரிய பயந்தோழி நான் தான். தான் செஞ்ச சின்ன பூதத்தை பார்த்து பயப்படுற ஒரு மந்திரவாதி இருக்காங்களா, அது நான் தான். இது என்ன செய்யுமோ ஏது செய்யுமோ, என்ன ஏகன் நல்லா இருக்கா, அவங்க அப்பாட்ட கேட்பேன், என்ன சார் நல்லா இருக்கா சார், இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் நானே கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன், இந்த படம் உங்களை கண்டிப்பாக ஏமாற்றாது. கோழிப்பண்ணை செல்லதுரை லீடா. எல்லாருக்குமே வந்து சினிமா வந்து ஒரு வாட்டி தான் கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலன்னா 2வது வாட்டி தரும், அது எப்போன்னு தெரியாது, அது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எல்லாம் ஓகே. பட் இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு வந்து அது நடந்தது ரொம்ப பாக்கியமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு என்னை வந்து செந்தாமரை செல்வியாக வாழ வச்ச டைரக்டர் சீனு ராமசாமி சாருக்கு
ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இடிமுழக்கம் பண்ணுற டைம்லேயே நான் வந்து ஆடிஷன் போய் செலக்ட் ஆகிருந்தேன். பட் அந்த கதாபாத்திரத்துக்கு நான் வந்து பொருத்தமாக இல்லாத காரணத்தினால நான் இதில் பண்ண முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக நிஜமாவே ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அப்போல்லாம் என்னென்னா நான் வெயிட் பண்ண டைம். ஏன்னா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க அடுத்தது என்னன்றப்போ எனக்கு தெரியல அடுத்தது என்ன, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி தான் சொல்ல முடிஞ்சுது. ஏன்னா நிறைய கனவுகளோட ஈவன் சத்யா மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் கை கொடுக்கணும், இல்லை பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும். எனக்கு வேண்டிய கதாபாத்திரம் எனக்கான கேரக்டர் அமையணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணோன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ கரெக்டாக எனக்கு வந்து அவர் சீனு சார் வந்து ஞாபகம் வச்சு அடுத்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சதே ஒரு பெரிய விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சீனு ராமசாமி சார். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஏகன் ஆக்சுவலி ஒரே காலேஜ் நாங்கள் 2 பேரும் லேலா. அண்ட் அவரோட வீட்டிலேருந்து தான் நானும் வந்திருக்கேன். ஐ மீன் அவர் இருந்த வீடுன்றது பிளாக் ஷீப். ஸோ அதே பிளாக் ஷீப் குடும்பத்துலேருந்து பவி டீச்சராக என்ட்ரோ ஆகி 2 பேருக்கும் ஒரே ட்ராக்குன்னு தான் நினைக்கிறோம். ஆல்மோஸ்ட் ஒன்றா தான் இருக்குது. ஸோ அதனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் வந்து பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஏதோ ரொம்ப ஃபேமிலியோடு இருக்க மாதிரி இருக்குது. ஈவன் சேது சார் வந்து பேசினதெல்லாம் பார்க்குறப்போ ஈவன் தென்மேற்கு பருவக்காற்றுலேருந்து எல்லாரும் பேசுகிறத பார்த்தா எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. சீனு சாருக்காக அவர் வர்றது, அவர் ஃபர்ஸ்ட் படத்தில் நடித்தது எல்லாமே. ஸோ நான் ஏன் சொன்னேன்னா சீனு சார் படத்தில் வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் ஃபீல் பண்ண டைமில் எனக்கு இது கிடச்சிது. ஏன்னா ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம் ஒன்று நான் நோட் பண்ணேன். ஆத்தா அடித்ததில் பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ வரைக்கும் அது என்னோடய ஃபேவரட். ஏன்னா அந்த பாட்டில் வந்து அந்த ஹீரோயின் வந்து விஜய் சேதுபதி சார் அடிப்பாங்க, அவங்க அம்மா அடிப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே. அப்போ வந்து அந்த ஹீரோயின் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வெறும் ஐபால் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து அவ்வளோ மைன்யூட்டாக அந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்குன்றத ஒரு டைரக்டரால் எப்படி இவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படம் மிஸ் பண்ணதுக்கு நான் ஃபீல் பண்ணேன். பட் இந்த படம் எனக்கு லீடாக கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ப்ரொடியூசர் சார் அருளானந்தன் சார் அண்ட் மேத்யூ 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் வந்து என்னை செலக்ட் பண்ண டைமில் நிஜமாவே என்னால் நம்ப முடியல. ஸோ இது ஒரு ஏகனோட ஃபஸ்ட்டு படம்னு இருக்கப்போ அதில் நான் நடித்தா நல்லா இருக்கும்னு நினச்சி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆண்டி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அசோக் அண்ணா டிஓபி சார் என்னோட அண்ணா, இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு அண்ணா கிடச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க என்ன. அண்ட் இசையமைப்பாளர் சார் என்ன மேஜிக் பண்ணியிருக்கீங்க சார், நிஜமா சார். எனக்கு நீர்ப்பறவையில் அந்த பரப்பர பாட்டு இந்த ப்ரொமோஷன் ஃபுல்லாக நான் போன டைம் ஃபுல்லாக நம்ம படம் பாட்டு பாடினோ இல்லையோ அந்த பரப்பர பாட்டை நான் பாடிட்டே இருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. உங்கள் இசையில் நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சார் ரொம்ப தேங்க்யூ சார். உங்களை பற்றி நிறைய பேசியிருந்தேன். இடிமுழக்கத்தில் நீங்கள் விட்ட சான்ஸ் எனக்கு இதில் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்யூ சார். நிறைய கற்றுக்கிட்டேன் சார் உங்ககிட்டேருந்து. ஏன்னா இந்த ஸ்லாங் ஒரு விஷயம். இந்த ஸ்லாங்கில் வந்து தேனி மதுரை ஸ்லாங் வந்து பேசுறது ஒரு விஷயம். இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன இருந்ததுன்னா டக்குன்னு மாற்றிட்டே இருப்பார் டைலாக் வந்து செட்டில். ஸோ அது வந்து கண்டிப்பாக சார் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப பெரிய ஆளுங்க தான். ஸோ நாங்கள் எங்களையும் வந்து படத்தில் செலக்ட் பண்ணதே பெரிய விஷயம். ஸோ நாங்கள் அதை கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கான பேஷன்ஸ் அவருக்கு இருந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், எங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கு. இந்த படம் வந்து ஒரு இயற்கை, அதாவது எல்லாமே இதில் வந்து இயற்கையாக அமைஞ்சுது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சீனு சார் எனக்கு தெரியாது. இன்னொரு டைரக்டர் மூலியமா அறிமுகமாகறாங்க. நாங்கள் அடுத்து வேறு பிளான்லாம் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறது ஜோ முடிஞ்சதுக்கப்புறம்னு. ஆனால் இடையில வந்து ஒரு நாள் சும்மா ஒரு 5 நிமிஷம் ஒரு லைன் தான் சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு கதை வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது நம்ம டீமாக கேட்டவங்க, எங்கள்கிட்ட இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஏகனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம சினிமாவில் வந்து நாங்கள் வெளியில் தெரியலையே ஒழிய கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நாங்கள் சினிமாவுக்குள்ளே தான் இருக்கோம். என்னென்னா இப்போ இந்த ஏகன் வந்து அவரோட ஒரு 6வது வயசுலேருந்தே சினிமாவுக்கு தயாராகிட்டு இருந்தார். அவர் 2007 பாண்டியன் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்டு.
2008 கலா மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டு, ஜெயந்தி மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டு. இந்த மாதிரி இந்த சினிமாவில் நடிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு ஸ்டேஜில் 2017 பிளாக் ஷிப்னு ஒரு யூடியூப் சேனல் அவருக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான். அந்த யூடியூப் சேனலில் அவர் பின்னாடி இருந்து தான் ஒர்க் பண்ணார். அதான் சொல்கிறேன், நாங்கள் வெளியில் தெரியலையே ஒழிய என்னெல்லாம் சினிமாவில் அவர் நடிகராக வர்றதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கிட்டே வந்தார். இது இயற்கையாக எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியல. சின்ன வயசில் அவருக்கு சினிமா பிடிக்கும், சினிமாவில் நடிக்கணும்னு சொன்னார். நான் என்னோடய 2 பசங்களையுமே உனக்கு என்ன பிடிக்குமோ, உனக்கு இட்லி பிடிச்சா இட்லி சாப்பிடு, உனக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடு, நம்ம ஆர்டர் பண்ணிட்டோன்றதுக்காக சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை, நல்ல மனைவி, நல்ல அப்பா அம்மா, நல்ல மாமனார் மாமியார், நல்ல பிள்ளைங்க. நான் பல நேரங்களில் நான் அதை நினச்சி சந்தோஷப்படுவேன். என்னை மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் நான் பார்க்கல அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக எங்களோட லைஃப் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் இயற்கையாக சீனு சார் வர்றாங்க. ஒரு இயற்கையான படத்தை தேனியில் அற்புதமாக எடுத்து கொடுக்குறாங்க. சக்தி அண்ணன்லாம் கூட ஒரு ஜோ ரிலீஸ்க்கு 1 மாதத்துக்கு முன்னாடி கூட தெரியாது. ஒருத்தருங்க நம்மள்ட்ட பழகிட்டாங்க, பிடிச்சி போயிடுச்சுன்னா அவங்க லைஃப் டைமுக்கும் அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி எங்களோட இது போயிட்டுருக்கு. இந்த படம் ஒரு இயற்கையான படம். எப்படின்னா, இந்த படத்தை பார்க்கும்போது பல பேர் பல விஷயங்கள் சொன்னதில்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு படம் போட்டு காமிச்சிருப்பேன் இது வரைக்கும். எதுக்குன்னா, தேட்டருக்கு அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு அதை டைரக்டர்கிட்ட சொல்லி, டைரக்டரும் நிறைய இதில் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணியிருக்காங்க. கடைசி ஒரு 40 நிமிஷம்லாம் படம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வயலில் நெல் தெளிப்போம், நாற்று வளர்ந்துடும். நாற்று வளர்ந்ததுக்கப்புறம் அப்படியே விட்டுற மாட்டோம், அந்த நாற்றை எடுத்து இன்னொரு இடத்துல நடுவோம். அது ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் படத்தில். ஓ அந்த நாற்றை எடுத்து வயலில் நடுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த இடத்துல எடுத்து நடுவாங்க. அதுக்கப்புறம் உரம் போடுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, தண்ணி பாய்ச்சுவாங்க. அது வளர்ந்து அந்த அறுவடை பண்ணுற நேரம் வரும்போது அப்படி கருது செழிப்பாக நிற்கும்ல, அப்படி இருக்கும் கடைசி 40 நிமிஷம். அருமையான அறுவடை இந்த படத்துக்கு இருக்குது அப்படின்றது எனக்கு 100% தெரியும். ஏன்னா படம் பார்த்தா அவங்கள்ட்ட பேசியிருக்கேன், அவங்க கூட நடுவில் உட்காந்து படத்தை பார்த்துருக்கேன். எந்தெந்த இடத்துல அழுகுறாங்க, எந்தெந்த இடத்துல சிரிக்கிறாங்க. அவர் உட்காந்துருக்காருல, அவர் சின்ன பையன் ஒருத்தர், வயசு 25ன்னு சொல்கிறாங்க. பட் அவருக்கு வந்து பெரிய இடம் சினிமாவில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா பார்த்தவங்க என்கிட்ட சொன்னது, படம் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னதில் அவரை வந்து அவ்வளோ பெருசாக சொன்னாங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய படங்கள் விஷன் சினிமா மூலியமாக பண்ணுவோம். அடுத்து 2 ப்ராஜெக்ட் லைனில் வச்சுருக்கோம். இன்றைக்கி அதேமாதிரி ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணலான்னு இருந்தோம். இருந்தாலும் நிறைய போட்டு லோட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். சீனு சாரோட கடுமையான உழைப்பு. நைட்டு 12 மணிக்கு எனக்கு பேசுவாங்க. காலையில் 4:30 மணிக்கு பார்த்தா லாஸ்ட் சீன் காமிக்கும். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்றாங்க. இந்த மாதிரி கடுமையான உழைப்பை இந்த படத்துக்கு சீனு சார் போட்டிருக்காங்க. நம்ம கேமராமேன் அருமையாக இயற்கையாக இந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. ரகுநந்தன் இருக்கார்ல, அவர் வந்து, நான் ஒரு 2-3 ஜிம்மை வச்சுருக்கேன். அதில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து சொல்கிறான், சார் நம்ம ரகுநந்தன் சார் இன்றைக்கி உங்களை பார்க்க வராரு, ஆனால் சொல்ல வேணான்னு சொன்னார் சார். நான் ரகுநந்தன் சாரை மீட் பண்ணதே கிடையாது. ஆனால் ரகுநந்தன் சாருக்கு என்னைய 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். 2010லேயே அவருக்கு என்னைய தெரியுமா, எனக்கு அவரை தெரியாது. அவன் ஃபோன் பண்ணி சொன்னான், ஏன்னா அவனுக்கு ஜிம் வச்சு கொடுத்துருக்கேன். அந்த ஜிம்மில் அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. அவன் எனக்கு சொல்கிறான், இது வரைக்கும் நான் பண்ண படத்துலையே எக்ஸ்ட்ரானரியான ஒரு மியூசிக் அந்த படத்தில் கொடுப்பேன் அருள் சாருக்காக. அவர் என்கிட்ட சொல்லலை, அவன்கிட்ட சொல்லி அவன் எனக்கு சொல்கிறான். இந்த மாதிரி இயற்கையாக நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. எல்லாருமே கடுமையான உழைப்பை கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட், ப்ரெஸ் அண்ட் மீடியா, உங்களோட சப்போர்ட்டில் இந்த படத்தை எடுத்துகிட்டு போகணும். ஒரு இயற்கையான படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு குடும்பமாக உட்காந்து இந்த படத்துக்கு
அது வேண்டாம்னா 2 நாள் கழித்து சார் சொல்லுவாங்க. டக்குன்னு வந்துடுது. இல்லை சார் இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அது சொல்லலான்னு பார்த்தா 2 நாள் கழிச்சு சொல்லி. குடும்பமாக உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்வியல் படம். அனைவருக்கும் நன்றி. உண்மையிலே சேது அண்ணன் வந்துட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் அது என் மேலே இருக்க ஒரு சுமையை அதிகமாக்கிடுச்சுன்னு சொல்லலாம். அவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி அசால்ட்டாக என் பக்கம் பார்த்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. சேது அண்ணன் கிளம்பிட்டார் ஒரு வேலையா. ஆனால் இது பாப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ணன் நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கண்டிப்பாக ஒழுங்காக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே பண்ணுவேனே. தேங்க்யூ ஸோ மச். வந்த உடனே கேட்டார் என்னடா இவ்வளோ பரபரப்பாக இருக்க என்னடா அப்படின்னா, அண்ணே ஃபஸ்ட்டு படம் ஆடியோ லான்ச் தானே பழகிக்கோ அப்படின்னாரு. அந்த பழகிக்கோ இவ்வளோ நேரம் நீங்கள் நிற்க வச்சுது அந்த பழகிக்கோன்ற ஒரு வார்த்தை. ஸோ சேது அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. யோகி பாபு அண்ணன் நம்ம காலேஜில் எல்லாருக்கும் ஒரு சீனியர் இருப்பாங்க. அந்த சீனியர் சீனியர்னே நமக்கு தெரியாது, நம்ம கூடயே சுற்றுவாங்க ஜூனியர்ஸோட கம்ஃபர்டபுளாக அப்படி ஜாலியாக. அப்படிதான் படம் ஃபுல்லாக அவரோட சீனியாரிட்டி எதுவுமே காமிக்காம ரொம்ப ஜாலியாக என் கூட பிரகிடா கூட சத்யா கூட எல்லாரு கூடயுமே ரொம்ப ஜாலியாக பழகினாரு. ஸோ யோகி பாபு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு லாஸ்ட்டாக வச்சிருக்கேன் சார். அதே தான் யோகி பாபு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. சக்தி அண்ணன் இங்கே ஏறின எல்லாருமே சொன்னதுதான், சக்தி கை வச்சா அது ராங்காக போகாது. இந்த படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோவில் சக்தி அண்ணன் பார்த்தாரு, அவர் எமோஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே படம் ராங்காக போகல ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அண்ட் ரகுநந்தன் அண்ணன் இந்த படம் ஒரு எமோஷ்னல் படம். படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் உங்கள் ஃபேமிலியில் இருக்க ஒருத்தரோட கனெக்ட் ஆவீங்க. அந்த கனெக்ஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆணி எடுத்து அதில் அடித்தது ரகுநந்தன். அவரோட பாடல்கள் படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு அதை விட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரகுநந்தன் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரகிடா அதே தான், ஒரு மந்தையிலிருந்து பிறந்த ஆடுகள்ன்ற மாதிரி தான். ஒன்னா பிளாக் ஷீப்பில் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்படியே நான் கணக்கானம் காலங்கள் அப்படி வந்துட்டேன். அவங்க பிளாக் ஷீப்லேயே உடனே ஹிட் ஆயிடுச்சு. ஆஹா கல்யாணம் டக்குன்னு பவி டீச்சர் சினிமாக்குள்ளே வந்துட்டாங்க. நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ எடுத்துட்டு இப்போ மறுபடியும் பார்த்தா ஒரே இடத்துல இருக்கும். ஸோ ஹாப்பி. ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி என்னதான் பழக்கம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்தில் போய் நில்லுங்க அப்படின்னா நமக்கு கால்லாம் நடுங்கும்ல, அந்த நடுக்கம்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. அண்டு இந்த படத்தில் எனக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்லை, பட் இந்த படத்தில் கிடச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தில் இப்போ வரைக்குமே பாப்பா அண்ணன் என்னோட ஒரு வயசு பெரியவங்க அவங்க, ஆனால் இப்போ நான் பாப்பான்னு தான் கூப்பிட்றேன், அவங்க நான் அண்ணன் தான் கூப்பிட்றாங்க. ஸோ அந்த ஒரு ட்ராவல் சீனு சார் இந்த படத்தில் கொடுத்தா எக்ஸ்ட்ரா கிஃப்ட் எனக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்டு அசோக் அண்ணன் சிங்கம் எல்லாரையும் படத்தை அழகாக காமிச்சிருப்பாரு. என்னை மட்டும் ரொம்ப டயர்டாகவே இருப்பேன். அது கதைக்காக தேவைப்படுறது, அதை சொல்லியே தான் பண்ணுவார். என்ன சிங்கம் தேங்க்யூ ஸோ மச். அண்டு செல்லதுரை யாருன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே படத்தை பற்றியும் பேசுகிறேன் உடனே டக்குன்னு. செல்லதுரை யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லார் லைஃப்லையும் ஒருத்தர் இருப்பார். நம்ம எல்லார் குடும்பத்துக்காக அவர் கஷ்டப்படுவார், அவர் எல்லாத்தையும் இழப்பார். அவருக்கு என்ன வேணுமோ அதை பற்றி யோசிக்கவே மாட்டார், குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை யோசிப்பார். இப்போ என் குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அப்பா இருக்காரு. எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். எங்கள் குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எங்கள் அப்பா இருக்காரு. எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க மாட்டார், அதுக்கு என்ன வேலை செய்ய வைப்பார், அதை கற்றுக்க வைப்பார், அதை பண்ண வைப்பார். தம்பிக்கு என்ன அவனு 21 வயசில் அவன் பிஸ்னஸ் பண்ணுறான், எனக்கும் சேர்த்து அவன் ஒரு வேலையை எடுத்துக்கிறான். இதே மாதிரி எங்களுக்குள்ளே எது வந்தாலும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா. ஸோ ரொம்ப ஓகே. ஸோ அதுதான். ஸோ இது பக்கா ஃபேமிலிக்கான படம், கண்டிப்பாக பாருங்கள். இதே மாதிரி ஒரு ஃபேமிலி கதை தானே? ஓகே. நிறைய ஃபேமிலி கதை இருக்குது. இந்த ஃபேமிலி பிரகிடா ஃபேமிலின்னு சொல்லி எல்லாரோட ஃபேமிலி. அதே மாதிரி கோழி பொண்ண செல்லதுரன்னு ஒரு ஃபேமிலி படம் இருக்குது. சீனு சார் பேசிடலாம், ரெடி ஆயிடுச்சு. ஓகே தெளிவாயிட்டேன். தேங்க்யூ. எமோஷனலாக 9 ஜோக் போட்டு காப்பாற்றுறதுக்கு நன்றி. அண்டு சீனு சார், நான் சினிமா எப்படி ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் ஷீப்னு ஒரு யூடியூப் சேனல், அது என்னோட வீடு. அங்கே தான் கற்றுக்கிட்டேன் ஃபவுண்டேஷன், எப்படி அசிஸ்டன்ட் டைரக்டர்னா என்ன, டிஓபினா என்ன, இதெல்லாம் கற்றுக்கிட்டது. அங்கேருந்து கட் பண்ணோம் ஆடிஷன். ஹாட்ஸ்டாரில் கணக்கானம் காலங்கள்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். கணக்கானம் காலங்கள் எப்படி ஒரு ஸ்கூல் லைஃபோ அதே மாதிரி என்னோட ஸ்கூல். நான் இப்போ கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் ஒரு 2 வருஷம் எங்கேயாச்சும் பண்ணி பார்க்கணும்ல, அப்படி ஒரு இடம் தான் எனக்கு கணக்கானம் காலங்கள். அதுக்கப்புறம் ஜோன் ஒரு படம். ஜோன்ற படத்தில் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு, எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிட்டோம். அது காலேஜ். இப்போது சீனு ராமசாமின்னு ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து வெளில வந்திருக்கேன்.
அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்துக்கோங்க அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது. சின்ன எக்ஸாம்பிள் தான் சார், டப்பிங் அப்போ சார் இது அந்த பிள்ளையா அந்த பிள்ளையா சார் அப்படின்னு கேட்டால் அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்று சொல்லுவார். நமக்கு புதுசாக இருக்கும், மிரளுவோம், நம்ம என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு மிரளுவோம். அப்படி மிரள வைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட அவர் கடந்து வந்த பாதைகள் அதிகம். அதை இந்த ஒரு வருஷத்தை இந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து அவர் கூட பழகினதுல நான் அதுலேருந்து ஒரு 10% கத்திருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து சாருக்கு எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.